சார் இப்போ ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் வரைக்கும் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் முடிவே ஜூன் ஆயிடும். இப்போ ஜூன் வரைக்கும் இன்வெஸ்டர் இப்படியே இருக்கணுமா? ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இன்ஃப்ளேஷன் மட்டும் இல்லாமல் ஃபுட் இன்ஃப்ளேஷனும் ஜாஸ்தியாகும். ஏன்னா ஃபெர்டிலைசர்ஸ்னால. அப்போ இன்வெஸ்டர் அவங்க மைண்ட் செட்டை எப்படி மாற்றி அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணுறதுங்க சார்? எஸ், இப்போ வேல்யூவேஷன் தான் மேஜர் திங். இன்னும் ஃபர்தராக இறங்குறதுன்னு வச்சுக்கோங்க. தட்ஸ் த பாயிண்ட். அங்கே உங்ககிட்ட கேஷ் இருக்கணும். மொத்தத்தையும் இப்பயே இன்வெஸ்ட் பண்ணிட்டா தான் ரிஸ்க்கு. ஸோ 20 to 25% கேஷ் வச்சுருந்தீங்கன்னா, இன்றைக்கி உங்ககிட்ட 100 rupees இருக்குன்னா இன்றைக்கி ஒரு 60 rupees இன்வெஸ்ட் பண்ணலாம். யூ கேன் வெயிட் எனி ஃபர்தர் கரெக்ஷன். இன்னொரு 10-15% வந்தாக்க இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அங்கே பணம் போட முடியணும், அங்கே கேஷ் வச்சுக்கணும். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் குட். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இங்கேருந்து நெக்ஸ்ட் 3 yearsக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இதுவே குட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். பிகாஸ் ஃப்ரம் த பீக் கரெக்டாக இருக்குது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் அட் த சேம் டைம் இதுதான் பாட்டமானா இல்லை, தெரியாது. ரெசல்யூஷன் வர லேட் ஆக ஆக மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கரெக்ட் ஆகலாம். அந்த இடத்துல கேஷ் போடுறதுக்கு நம்மக்கிட்ட கேஷ் இருக்கணும். ஸோ அசட் அலோகேஷன் பண்ணும்போது இந்த இடத்துல ஃபுல்லி இன்வெஸ்டடாக இருக்கக்கூடாது. தட்ஸ் ஒன். பட் அட் த சேம் டைம் கம்ப்ளீட்டாக நான் ஒதுங்கி இருக்கேன், ஈக்விட்டி மார்க்கெட்டுக்குள்ளேயே இப்போ நான் வரல அப்படின்றதும் ரிஸ்க். ஏன்னா இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி. பேட் நியூஸ் தான் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் ஹையர் ரிட்டர்ன்ஸ் வேணும்னாக்கா இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது மார்க்கெட்டில் இருந்தால் தான் நெக்ஸ்ட் சைக்கிளில் நல்ல ஹையர் ரிட்டர்ன்ஸை பார்க்க முடியும். அதனால் இப்போ இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். 100% இன்வெஸ்ட் பண்ணணுமா? நோ. கீப் சம் கேஷ். கம்ப்ளீட்டாக ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு 2 மாதம் ஆகலாம். 2 மாதத்துக்குள்ளே கரெக்ஷன் வந்தாக்கா என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியணும். இதுதான் ஃப்ரேம் ஒர்க்.